துபாயிலலாம் ஸ்கூல் டைம் அப்படின்னாலே காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் பரபரன்னு தான் டே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு பசங்களுக்கு பேக் பண்ணணும், லஞ்சு சமைச்சு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பசங்க 8 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதுலேயே கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு பிரஞ்சும் லஞ்சும் ஸ்கூல்லையே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கம்பல்சரின்றதுனால எனக்கு பேக் பண்ணுற வேலை கிடையாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அதுவும் என் சின்ன பையனுக்கு காலையில் நேரத்துக்கு சாப்பிட்ணும் அப்படின்னாலே கொமட்டிக்கிட்டு வரும். அவனை சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே காலையில் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். ஒரு குட்டி டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய நாளாக நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். புதினா கொத்தமல்லிலாம் வாடாமல் இருக்கிறதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரையான ஒயிட் கிளாத் மேலே போட்டு மூடி வைங்க. 10 நாள் ஆனாலும் வாடாமல் சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி நான் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 நாள் ஆகுது. பாருங்கள் இன்னுமே எவ்வளோ பச்சை பசன்னு இருக்குது.